ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஃபுல்லாக சோசியல் மீடியாவே அப்படி பதற விட்ட ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கருடைய கைது தான். ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியை தீவிரவாதியை பிடிக்க போகிற மாதிரி தான் தட்டாலடியாக கதவெல்லாம் உடைச்சிட்டு போய் அதிரடி காட்டிச்சு நம்முடைய காவல்துறை. அவங்க சவுக்கு சங்கர் கூட உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உயிருக்கு ஆபத்துங்கிற போய் பரிதீட்சை நிலையில் வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு திரைப்பட காட்சியை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோடைய அராஜக போக்கு, ஒரு கருத்து சுத்திரவே கிடையாதா, திமுக அவங்க எதிர்த்து யார் பேசினாலும் இப்படி தான் கருத்து இருக்குது அப்படி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துல வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டுல சில நண்பர்கள் நம்மகிட்ட, அண்ணா நீங்களும் உங்களுடைய கருத்துல சொல்லணும், சவுக்கு சங்கர் கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க, அவர் தொடர்ந்து சமீபத்தில் தமிழை வச்சுக்கிறதுக்கு எதிராகவே பேசியிருந்தாரு, ஸோ அதனால உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது தமிழை வச்சுக்கிறதுக்கு எதிரான கிடையாது, அவர் எதிராகவும் பேசுவார் ஆதரவாகவும் பேசுவார். யார் காசு கொடுக்காங்களோ அப்போ அவங்களுக்கு ஆதரவாக பேசுவார், காசு கொடுக்க எதிராக பேசுவார். அவரை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும். சவுக்கு சங்கர் மேல எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுன்னா திமுகவை அவர் வந்து அடிக்கும் போதுல நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோலாம் என்ஜாய் பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான் தவிர. ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு சிறுமியோட வழக்கிலே இவர் எப்படி செயல்பட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதுலேருந்தே இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவர் காசுக்கு செயல்படக்கூடியவர் தான். ஆனால் இந்த ஒரு தடாலடியான அதிரடியான ஒரு கைதுங்கிறது இவ்வளோக்குள்ள வீரியமாக செயல்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா நம்ம நாட்டில் எவ்வளோ மிகப்பெரிய பெரிய குற்றங்கள் நடக்குது, 1000 கோடி நகைகள் ஊழல் போட்டு விஜய் மலையாமே எவ்வளோ கேஸ் நடக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் போயிட்டு தட்டாடைய கதவெல்லாம் உடச்சிட்டு போய் கைது பண்ணாங்க கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தரத்தரம் சட்டையை பிடிச்சி இழுத்து போலாம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் இவருக்கு மட்டும் நடக்குது. சாதாரணமாக ஒரு பேசுறாரு யூடியூப்ல, தன்னுக்கு ஃபேன்ஸ் கிட்ட எல்லாத்தையும் எடுத்து முன்வைக்கிறாரு. ஸோ அப்படிங்கும்போது இவருக்கு மேலே ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு நேராக போயிட்டு கைது பண்ணி தூக்கிட்டு வரலாம். அதுக்கு இவ்வளோ போலீஸோட போய் அப்படியே தட்டாலே காட்டுறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வீட்டை பூட்டி வச்சுட்டு உள்ளது வெளியே வர மாட்டேங்கிறார் அப்படிங்கும்போது கதை உடைச்சுதானே ஆகணும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, அவர் ஏன் வந்து வீட்டுக்குள்ள வந்து வெளியே வராம இருக்காரு, அவருமே பார்த்தீங்கன்னா இதை வந்து பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஆகணும், மக்கள் எல்லாரும் இதை வந்து பெருசா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும், நம்மளுக்கு ஒரு அனுதாபத்தை வந்து தேடணும் அப்படின்ட்டு அவருமே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெரியும் கைது பண்ண வருவாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் ரெடியா உட்காந்துருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக இதுல ஏன் இவ்வளவு தீவிரத்தை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்னும் ஒரு 3 மாசத்துல தேர்தல் வரப்போது, அந்த சமயத்தில் இவர் மீண்டும் மீண்டும் திமுக எதிரான ஏதாவது ஆதாயத்தை கண்டிப்பா தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பார் மக்கள் எடுத்து. ஸோ அது தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெடுதல் அமையும் அந்த தேர்தலுக்கு அப்படிங்கிறதுனால இவர் எப்படி அந்த தேர்தல் வரைக்கும் உள்ள தூக்கி வச்சிடணும்னு திமுக அரசு முடிவு பண்ணிட்டு, ஆனா திமுக எதிர்த்து இவர் வச்ச விஷயங்கள்ல இவர் கைது பண்ணாங்கன்னா அது மக்களிடையே மிகப்பெரிய விஷயமா பரவலாக பேசப்படுங்கிறதுனால அது வந்து வேற ஒரு சம்பந்தமே இல்லாம எப்பவுமே ஒரு பெரிய ஒரு வழக்குல ஒரு ரவுடியை கைது பண்ண முடியாத சமயத்துல சப்பையான ஒரு கேஸ், ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு எல்லா கேஸையும் சுத்தி வளைச்சு அவனை உள்ள வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்ப இவரு மேல தொடுக்கப்பட்டிருக்க வழக்குல திமுக மொத்தமா லாக் பண்ணிட்டு, அது என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. அது அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் அவருமே. ஸோ அவங்களுடைய சகாக்கெல்லாம் சேர்ந்து அந்த திரைப்படத்துக்கு தயாரிக்கிறவங்க ஒரு பெண்மணி தான். ஸோ அவங்களுடைய அந்த சொந்தக்காரங்களுடைய பணம், அந்த திரைப்படத்துக்கு தயாரிப்பு உண்டான பணம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு தவறான முறையில் வரக்கூடிய பணம் தான் இவங்க இங்கே செலவு பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு அதாவது தன்னுடைய சேனலில் வெளியிடுறாரு. ஸோ அப்படிலாம் கிடையாது, அந்த பணம்லாம் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளர் சைடு இருந்து அந்த பெண்மணி தான் ஒரு வழக்கை தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கில் தான் இப்போ இவரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவர் ஆல்ரெடி அதிமுக ஆதரவு தானே பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது அதிமுக எதிராக எப்படி பேசுவாருன்னு எனக்குமே ஒரு டவுட் வந்துச்சு. அதாவது அதிமுகவுடைய ஐடி விங்கை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரு சொந்தக்காரங்க அவங்களுடைய சகாக்கள் தான் இவர் எதிராக நிற்கிறார். ஏன்னா எப்பவுமே இவர் சொல்லுவார் திரும்ப தன்னுடைய வீடியோக்களில் அதிமுக ஐடி விங்கே சரியில்லை, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவராகவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீக்க சொன்னதாகவும் இவர் நீக்க மாட்டோம்னு பணம் கொடு அப்போ தான் நீக்க சொன்னும் போது அந்த சர்ச்சையில் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இவர் மேலே வந்து வழக்கத்தை வந்து அந்த வழக்கு சார்பாக தான் இவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே அடுக்கடுக்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் எப்படியே உள்ள வச்சுருங்கிறதுல பிளான் பண்ணி அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கூட ஒரு பையன் வந்திருப்பான், நிதிஷ் ஒரு பையன் சின்ன பையன் இருந்திருப்பான்ல, அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு ஜிபே மூலமாக 94,000 அக்கௌண்ட் விழுந்திருக்கு. அதுவுமே யார் உனக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு, முந்தா நாள் நைட்டு தான் வந்திருக்கு. சவுக்கு சங்கர் இது எப்படி வச்சுட்டு அவங்க ஏன்னா திடீர்னு பணம் தான் யார் அவங்க விசாரணை எப்படி யோசிக்கிறதுக்குள்ளேயே காலையில் வந்து கைது பண்ணிட்டாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறான முறையில் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி பக்காவாக சோழி முடிச்சு விட்டாங்க, சவுக்கு சங்கரை கைது பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த விஷயத்துல சவுக்கு சங்கர் கைதான விஷயத்துல நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள அப்படி பரம ஆனந்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் யார் யாருக்கு எதிராலாம் பேசியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் பரம ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுல குறிப்பா நாம் தமிழர் கட்சி சாட்டை துறைமுருகன் அவன் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கான். உடனே அதுல அவ்வளோக்குள்ள ஆனந்தமா ஒட்டுமொத்த வன்மத்தையும் கைக்கிருக்கான் சவுக்குக்கு எதிராக. ஏன்டா ஏன்டா இந்த பொழப்பு, அவரும் ஒன்ன மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் பேசக்கூடியவர் தானே, உன்னை விட அதிகமாக திமுக எதிர்த்தவர். இவன் எதுக்கு இவ்வளவு பண்றானா, திமுகவை பயங்கரமா எதிர்க்கிறது சவுக்கு தான். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், திமுகவுக்கு ஒண்ணுன்னா சாட்டை திரும்ப தான் முதல்ல வருவான். இதுல திமுக பத்தி தம்முடைய அராஜக பத்தி ஒரு வார்த்தை அவன் பேசல.
முழுக்க முழுக்க சவுக்கு மட்டுமே வன்மம். அவனுக்கு தேவைதானே பேசியிருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா, சவுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம். அதாவது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் போட்டி யாருக்கெல்லாம் கருது 3 முனை போட்டி தான். இதுலலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க நான் என்டிகேக்கெல்லாம் காலத்திலேயே சேர்க்க முடியாதுப்பா. அவங்க ஓரமா போயிட்டு பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் போட்டியே கிடையாது. இந்த தேர்தலெல்லாம் அவங்களுக்கு போட்டியே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப இழிவா பேசிட்டாரு. அதாவது நாம் தமிழர் கட்சிய. அதனால முழுக்க முழுக்க வன்மத்துல இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு சவுக்கு எதுக்காக கைது பண்ணி போனேன், நாட்டுக்காக மக்களுக்காக பேசியா வந்து பார்த்தீங்கன்னா கைதானா, அவன் இந்த விஷயத்துக்காக தானே கைதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவா ஒட்டுமொத்த வன்மத்தை இருக்கிறான். அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது சாட்டை விட சவுக்கு மேல தான். ஏன்னா இவனை விட திமுக மேல புள்ளி விவரத்தோட திமுகவை அடி அடின்னு அடிச்சது சவுக்கு தான். அதனால தான் இன்னைக்கு இந்த திமுக சவுக்க கைது பண்ணி உள்ள வைக்கணும்னு நினைக்குது. என்னதான் வெளியில ரொம்ப கொச்சையா பேசினாலும் சாட்டை துறைமுருகனையும் சீமான் கட்சியில் உள்ளவங்களே கைது பண்ணி நினைக்கல. ஏன்னா அவங்க ஒரு டம்மி பீஸ், நம்மளுக்கு ஆதரவாக தான் செயல்படுவாங்க, ஓட்டுகள் தான் பிரிப்பாங்கிறது திமுக நல்லா தெரியும். ஆனா சவுக்கு அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க நமக்கு எதிராக செயல்படுறான் அப்படிங்கிறதுனால சவுக்கு மேல வன்மத்தை கட்டுது. நான் கேட்கிறேன் சாட்டை கிட்ட, ஏன் இதே மாதிரி நிலைமை உனக்கு வராதா? உனக்கு வராதுங்கிறது திராட்டில் தான் நீ இருக்க. ஏன்னா நீ திமுக அல்லக்கையா மாறிட்டல, அதனால உனக்கு தைரியமா இருக்கு. நம்மளாம் கைது பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஏன் இந்த புத்தினு கேட்கிறேன். இந்த மாதிரி அவர் பேசக்கூடிய ஒருத்தர் தானே, பேச்சிருக்கும் தானே. ஆனா அவன் முழு வன்மத்தையும் காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு முறை. இப்போ நான் கூட சொல்றேன், அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது தம்பிகளை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அது அதிமுக கூட கூட்டணி சேருவாரு அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது தமிழை வச்சுக்கிறது விஜய் தூக்கி பிடிச்சு கொண்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. எப்ப திமுகல ஒரு பைதா போய் ஆயிட்டுவீங்க, ஒட்டுமொத்த தமிழை வச்சுக்கலாமே ஆயிட்டுவீங்க, அவங்க ஜென் செட்டுப்பா அப்படின்னு பயங்கரமா தூக்கி பிடிச்சி பேசியிருந்தாரு. ஸோ அப்போ அதை தமிழை வச்சுக்கிற தமிழை பயங்கரமா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டாரு தெரிஞ்ச உடனே முழுக்க முழுக்க வன்மத்தை கட்டுறாரு சவுக்கு. நமக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அவரு அதிமுகவுடைய கைப்பயிர் செயல்பட்டுருக்காரு, எடப்பாடிக்கு ஆதரவு செயல்பட்டுருக்காரு. ஸோ ஆனா நான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் தமிழை வச்சு தூக்கி பிடிச்சி பேசும்போதும் அதை கொண்டாட மாட்டேன். அவர் விமர்சிக்கும். ஏன்னா அவரை பத்தி நமக்கு தெரியும்ல, ஒரு நடுநிலைவாதி கிடையாது, காசுக்கு மாட்டிக்கூடியோ நமக்கு தெரியும். ஆனா இந்த சாட்டை மாதிரி ஆட்கள், அதாவது அவங்கள நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு செயல்படும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நீ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவர் கைது பண்ணும்போது அது வந்து எதிர்த்து பேசினவர் தான் சீமான். இன்னைக்கு சீமான் பேசியிருக்காரு. சீமான் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு பில்டப் கொடுத்துருவாரு, நல்லவங்க மாதிரி கட்டிக்கிடுவாரு. அவருடைய தம்பிகிட்ட கொடுத்து நீ போயிட்டு பூந்து விளையாட சொல்லி அவனை வச்சு கிளி வைப்பானுங்க. அதே மாதிரி தான் இப்பவும் சாட்டை தட்டு சவுக்கு மேல ரொம்ப ஒரு வன்மத்தை கட்டுறான். ஸோ ஏன் இந்த புத்தி? இந்த புத்தியெல்லாம் பார்க்கும்போது தான் இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க யாருக்கு ஆதரவா இருக்கா, யாருக்கு ஆதரவா இருக்கிறது உண்மை நிலையில நமக்கு தெரியுது. ஏன்னா சவுக்கு சங்கரை இவ்வளவுக்குள்ள கைதுபடுத்துகிறாங்கன்ற திமுக இதே சாட்டை துறைமுறைகளையும் அவங்க கட்சியில் உள்ள எவ்வளவு பேர் திமுக சேர்ந்து கொச்ச கட்சி விமர்சிக்கும் போதுலாம் கைது நடவடிக்கை மேற்கொள்ள மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும். இவங்கெல்லாம் அல்லக்கை கிடையாது. ஸோ அதனால இந்த கைதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது வன்மத்தோட பண்றாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ இதுதான் நம்முடைய கருத்து. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.